கர்நாடக மக்களுக்கும் கர்நாடக நாட்டின் முதலமைச்சருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோளை முன்வைக்க விரும்புகிறேன். கர்நாடகத்தில் இருக்கிற மக்கள் போராடுகிறார்கள் என்பதற்காக எங்கள் தமிழ்நாட்டின் கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் எல்லைப் பகுதியான ஒசூருக்கும் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய பேருந்துகளை நீங்கள் நிறுத்தியிருக்கிறீர்கள். ஆனால் தமிழர்கள் எவ்வளவு உயிர்நேதவாதிகள் மனிதநேயவாதிகள் என்பதற்கு எடுத்துக்காட்டாக உங்கள் கர்நாடக அரசுடைய பேருந்துகளும் உங்கள் போக்குவரத்துகளும் தங்கு தடையின்றி எங்கள் சென்னை மாநகரையும் தமிழ்நாடு முழுக்கும் வந்து செல்கிறது. நாங்கள் நடந்து கொள்கின்ற இந்த பெருந்தன்மை என்பது எங்கள் பலவீனம் அல்ல, எங்கள் பலம் என்று கருதிதான் நாங்கள் அமைதி காக்கிறோம். ஆதலால் எங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய தண்ணீரை நீங்கள் திறந்துவிட மறுத்தால் நாங்கள் எங்கள் உற்பத்தியில், எங்கள் நிலத்தில், எங்கள் வேர்வையில் உற்பத்தி செய்து அனுப்பப்படுகின்ற நெய்வேலி மின்சாரத்தை நாங்கள் கர்நாடகத்திற்கு தர மாட்டோம் என்று போராட்டத்தை முன்னெடுத்தால் என்ன விளைவுகள் ஏற்படும் என்பதை சிந்தியுங்கள். உங்கள் கர்நாடகத்தைச் சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டில் எத்தனை தொழில் நிறுவனங்களில் ஈடுபடுகிறார்கள், எத்தனை நடிகர் நடிகைகள் இங்கு சுகபோக வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், எத்தனை கர்நாடக காபேக்களும் ஓட்டல்களும் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இத்தனை ஆண்டுகால காவேரி போராட்டத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற கன்னடர்களுக்கு சிறு துரும்பை நாங்கள் எதிராக நகர்த்திருப்போமா? அவர்களுக்கு உயிருக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருப்போமா? கர்நாடகத்தில் வாழ்கின்ற தமிழர்களுக்கு ஒவ்வொரு முறையும் நீங்கள் உயிர் பயத்தை காட்டியிருக்கிறீர்கள். பல உயிர்களை பலியாக்கி இருக்கிறீர்கள். ஓடுகிற காவேரி ஆற்றில் உயிரோடு தமிழர்களை தூக்கி வீசி இருக்கிறீர்கள். ஆயிரக்கணக்கான தமிழர்கள் வீடுகளை அடித்து தீயிட்டு கொளுத்திருக்கிறீர்கள். நூற்றுக்கணக்கான கோடி மதிப்புள்ள நூற்றுக்கணக்கான எங்கள் ஆம்னி பேருந்துகளை எரித்து தீக்கரையாக்கி இருக்கிறீர்கள். எங்கள் லாரி ஓட்டுநர்களை, மகிழ்ந்த ஓட்டுநர்களை அடித்து அம்மனமாக்கி தோப்புக்கரணம் போட வைத்திருக்கிறீர்கள். தமிழ்நாட்டிலிருந்து கல்வி படிப்பதற்காக பெங்களூர் மாநகரத்துக்கு வருகிற எங்கள் மாணவர்களை அவர்களை அரை நிறுவனமாக்கி தோப்புக்கரணம் போட வைத்து காவேரி கர்நாடகத்துக்கு சொந்தம் என்று முழக்கமிட வைத்தீர்கள். இதையெல்லாம் நாங்கள் பொறுத்துக் கொண்டிருக்கிறோம். இனியும் தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான காவேரி உரிமை நீரை தர நீங்கள் மறுப்பீர்கள் என்று சொன்னால் எதிர்வினையை தமிழக வாழ்வுரிமை கட்சி மிக கடுமையாக தமிழ்நாட்டில் ஆற்றும். கர்நாடகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அரசு பேருந்துகளோ தனியார் நிறுவனங்களோ தொண்டர்களால் சிறைப்பிடிக்கப்படும் என்பதை நான் எச்சரிக்கை செய்கிறேன். எத்தனை ஆண்டு காலம் பொறுப்பது? எத்தனை ஆண்டுகள் எங்கள் வாழ்வுரிமையை முற்றுமுதலுமாக நீங்கள் காலில் போட்டு மிதித்து எங்களின் உரிமை நீரான காவிரி உரிமையை நீங்கள் பறிப்பீர்கள். மேகதாட்டில் மட்டும் அணையை நீங்கள் கட்டி எங்களுக்கு கிடைக்க வேண்டிய குடிநீரை தடுத்து எங்கள் விவசாய நீர் 25 ஏக்கர் பாலைவனமாக மாறுவதற்கு காரணமாக நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயம் அதற்கான பதிலடியை தமிழக வாழ்வுரிமை கட்சி மிக வீரியமாக தரும் என்பதை இந்த நேரத்தில் கர்நாடக அரசுகளுக்கு, ஒன்றிய பாரதிய ஜனதா காங்கிரஸ் அரசுகளுக்கு எச்சரிக்கையோடு நான் பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.